ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸோடைய புக் பேக் கொஷினான ஹார்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு. சரி, த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் அன் ஆல்கஹால் இஸ் C4H10O. த லோக்கண்ட் நம்பர் ஆஃப் OH குரூப் இஸ் 2 அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சில கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த C4H10O அப்படிங்கிறது ஆல்கஹாலுடைய மாலிகுலர் ஃபார்முலா, அதுக்கான ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலாவை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஷின், அந்த காம்பவுண்டுடைய ஐயூபேக் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்டு, அந்த காம்பவுண்ட் சேச்சுரேட்டடா அன்சேச்சுரேட்டடான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போது கொடுத்துருக்க மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்கள். C4H10O. C4H10O. The local number of OH group is 2 சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இதில் என்ன இருக்குது, ஒரு OH குரூப், அதாவது ஆல்கஹால் இருக்குங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அது எந்த இடத்துல இருக்குது, செகண்ட் பொசிஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த C4H10O இந்த மாலிகுலர் ஃபார்முலா நம்ம ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா கொண்டு வரணும். ஓகேவா? சரி, எத்தனை கார்பன் இருக்குது? 4. 1 2 3 4. புரிஞ்சுச்சா? கார்பனுடைய வேலன்சி 4. வேலன்சினா கம்பைனிங் கெப்பாசிட்டி. அப்போ கார்பனோட எத்தனை பேர் சேரலாம் அப்படின்னா 4 மெம்பர்ஸ் சேரலாம். ஸோ அப்போது ஜஸ்ட் அட்டாச் ஆகக்கூடிய பாண்டை போட்டுரும். ஓகேவா? 1 2 3 4. இந்த கார்பனுக்கு 4 பேர் சேரலாம் சுற்றி. ஓகேவா? யார் அட்டாச் ஆகிறாங்கிறது அப்புறம் பார்க்கலாம். அதே போல் 1 2 3 4. இந்த கார்பனுக்கு 1 2 3 4. இவங்களுக்கு 4. புரிஞ்சுச்சா? இப்போ ஹெச் எத்தனை இருக்கு? 10 இருக்கா? ஒரு ஓ இருக்கு. இந்த ஓ, இந்த 10 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்து தான் OHஆ இருக்கு. ஓகேவா? ரிமைனிங் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 9 ஹைட்ரஜன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த OH குரூப் எந்த இதில் அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்பர் கொடுத்துக்கோங்க. 1 2 3 4. புரியுதா? ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு OHஐ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஓகேப்பா? இப்போ ஹைட்ரஜனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 9 இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9. புரிஞ்சிச்சாப்பா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, கார்பனை சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்? CH3. ஓகேவா? இது எப்படி எழுதிக்கலாம்? CH3. இந்த பாண்டை போட்டுருங்க. அடுத்தது இங்கே எனக்கு ஹெச் இருக்கா, அதை போட்டுட்டு OH. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த CH எத்தனை ஹெச் இருக்கு? 2 போட்டாச்சு. அடுத்தது இந்த கார்பன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு? 3 ஹைட்ரஜன். புரிஞ்சுச்சா? இப்போ இந்த காம்பவுண்டுடைய இதுதான் இதோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. இப்போ இந்த காம்பவுண்டுடைய ஐயூபேக் நேம் பார்க்கணும். இப்போ எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4. இப்போ மீத் ஈத் ப்ராப் பியூட் இல்லைங்களா? அதை படிச்சுட்டு போய்ங்க, உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அப்போது பியூட் அதை மட்டும் எழுதிக்கோங்க, பியூட். ஓகேவா? இப்போ எந்த கார்பனில் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு பாருங்க. செகண்ட் கார்பன் இல்லைங்களா? செகண்ட் கார்பன் 1 2 3 4. ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? இப்படி வரலாமேன்னு யோசிப்பீங்க. அப்படி வரக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். ஸோ அப்போ செகண்ட் கார்பன் இல்லையா? அப்போ இங்கே முன்னாடி 2 போட்டுக்கணும், ஒரு ஐஃபன் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 4 கார்பனுக்கெல்லாம் பியூட் கொடுத்துட்டேன். பாண்டு என்னன்னு பாருங்க. சிங்கிள் பாண்டு இல்லைங்களா? அப்போது அல்கேன் சிங்கிள் பாண்டு தான் அல்கேன். டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கீன். ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கைன். ஓகேவா? ஸோ எல்லாமே இங்கே சிங்கிள் பாண்டு. ஸோ அப்போ ANE அப்படின்னு முடிக்கணும், பியூட்டேன். அடுத்தது ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குது? ஆல்கஹால். ஸோ அப்போது நேமிங் முடிக்கும் பொழுது OL அப்படின்னு முடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த எடுத்துட்டு அதுக்கு பதிலாக OLன்னு சேர்த்துக்கணும். 2 பியூட்டனால். புரிஞ்சிச்சா? அடுத்தது இப்போ இந்த காம்பவுண்டு சேச்சுரேட்டரா அன்சேச்சுரேட்டரான்னு சொல்லணும். இப்போ சேச்சுரேட்டர்னா இங்கே சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா இது சேச்சுரேட்டர். இதுவே இந்த இடத்துல டபுளோ இல்லை ட்ரிபிளோ பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது அன்சேச்சுரேட்டர். அப்போ நீங்களே சொல்லுங்கள், சேச்சுரேட்டரா அன்சேச்சுரேட்டரா?
சேச்சுரேட்டட். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க் யூப்பா.